அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆனது அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 400 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே, பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். இந்த கேப் டவுன் ஓப்பனிங் என்ன காரணம் அப்படின்னா பேச்சுவார்த்தை, அதாவது ஈரான் யூஎஸோட பேச்சுவார்த்தை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து முற்றுகையிட்டு ஒரு வழி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருந்தாரு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பஞ்சாயத்து வந்து நடந்த இடம் வந்து இஸ்லாமாபாத். ஸோ அங்கே இருக்கிற பாகிஸ்தானோட ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ பஞ்சாயத்து பண்ண வந்தது குற்றமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க ஊர் ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படிங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல் சைடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ரெக்கவரி ஆகிறத பற்றி நம்ம வந்து ஃப்ரைடே வீடியோவிலேயே ஒரு ஹிண்ட்டு மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ என்ன ஹிண்ட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த FIDSோட டேட்டா, அதாவது கேஷ் மார்க்கெட்டில் வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து செல்லிங்கில் இருந்திருக்காங்க. பிப்ரவரி சம்திங், அதாவது பிப்ரவரி 25க்கு அப்புறம் நமக்கு 10th ஏப்ரல், அதாவது ஃப்ரைடே தான் ஒரு 672 கோடி ரூபா பையிங்ல வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எஃப்ஐயும் டிஐயும் தொடர்ந்து ஒரு நாள்ல பையில இருக்கிறப்ப அதுக்கு அடுத்த ட்ரேடிங் டே வந்து கண்டிப்பா வந்து ஒரு பை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டா இன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நமக்கு குழப்பின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நியூஸஸ் தான். இந்த நியூஸஸ் மூலயமா ஒரு கேப் டவுன் விழுந்திருக்கு. ஸோ கேப் டவுன் விழுந்தாலுமே கூட எஃப்ஐஎஸ் வந்து அவங்க பை பண்ணியிருக்கிறத ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக, தாக்கு பிடிக்கிறதுக்காக மறுபடியும் வந்து ஒரு பையிங் ஜோனில் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எஃப்ஐடிஐஸ் வந்து பெரும்பாலுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது எஃப்ஐ கிரீனில் இருந்தாங்கன்னா டிஏஎஸ் வந்து மேக்ஸிமம் டிஏஎஸ் வந்து கிரீனில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து எஸ்ஐபி பணம் மட்டுமே வந்துட்டு இருக்கனால தொடர்ந்து அவங்க இந்தியன் மார்க்கெட் வந்து பை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது எப்போவுமே அதிக நாளில் இப்போ எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்லையும் டிஐசைனும் பையிங்லேயே இருக்கிறப்ப ஏதாவது ஒரு நாள் வந்து எஃப்ஐடிஐ ஈக்குவலாக இருக்கிறப்ப அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பையிங் சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி செல்லிங் சைடு ரெண்டு பேருமே இருக்கிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செல்லிங் சைடில் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ அடுத்தது எப்படி போகும்? இப்போ நிஃப்டி வந்து ஒரு பை கண்டிஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பை வந்து கண்டினியூஷன் வந்து ஆகுமா? ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எக்ஸ்பைரி டேல பெரிய அளவில் வந்து ஃபால் ஆகலை. தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு 23,553 23,908 வரைக்கும் நமக்கு வந்து மேலே தான் வந்திருக்கு. ஓகேங்களா, நல்ல ஒரு பை சைடு வந்து மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நாளைக்கு வந்து ஹாலிடே. ஸோ டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்திக்காக நாளைக்கு வந்து ஹாலிடே. ஸோ NSE அண்ட் BSE ரெண்டுமே வந்து ஹாலிடே, ட்ரேடிங் டே ஹாலிடே. MCX பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஹாலிடே, ஈவினிங் வந்து ஓப்பனில் இருக்கு. ஓகேங்களா, ஈவினிங்னா 5 o'clockல வந்து MCX மார்க்கெட் மட்டும் ஓப்பனிங் ஆகும். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஹாலிடேவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது வந்து நேஷனல் ஹாலிடே தான். ஸோ மற்ற இன்டர்நேஷனல் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து எப்பவும் போல நாளைக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்துருக்கு. ஏன்னா நியூஸஸ் பேஸ் பண்ணி இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கனால ஏதாவது கொஞ்சம் இம்பாக்ட் கொடுத்தா கூட ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா EV எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணங்கிறது தெரியும். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல பிரச்சனை நடக்கிறதுனால ஸோ எல்லா கண்ட்ரிஸுக்குமே பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ் விலை வந்து ரொம்பவே வந்து ஒரு டிமாண்டில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜோன்ல வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்கு. சைனாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 140% மேலே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேயும் ஒரு சில எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் எல்லாம் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஸ்டாக்ஸ் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு முதல்ல ஞாபகம் வருது OLA. ஸோ அது மட்டும் தானே கிடையாது, ஒரு 20-30 ஸ்டாக்ஸ் இருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஜோன்ல தான் வரும். ஏன்னா பேட்டரி தயாரிக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துருக்கு. மேலும் க்ரோத் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி போர் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கிறப்ப. ஓகேங்களா, ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அதாவது இனிமே வந்து நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே வரலன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆனது. ஸோ FIS பை பண்ணியிருக்கனால நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ஹீட் மேப்ல பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செல் அண்ட் ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரிலையன்ஸ் பெரிய அளவில் மேலே வரல, ஏன்னா இந்த ஹார்மஸ் பிரச்சனைனால. ஸோ அவங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் இதெல்லாம் வராது. ஸோ அதன் மூலியமா வந்து
அது வந்து சப்ளை தான். ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.63, சப்ளை கிடையாது, டிமாண்ட் 2.63% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி ஐடி செக்டார் கொஞ்சம் பரவாயில்ல, பெரிய அளவில் இறங்கல. பட் காலையில் நம்ம பார்த்தது தான், காலையில் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஏடிஆர் வேல்யூஸ் வந்து பார்த்துருந்தோம். எந்தெந்த இதுக்குன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ வந்து செல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக நமக்கு வந்து மைனஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி ஆட்டோ செக்டார் எல்லாமே வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் செல்லிங் ஆயிருக்கு கேப் டவுன்னால. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மார்னிங்கில் கொஞ்சம் வந்து அகென்ஸ்டாக இருந்தது. இப்போ மார்னிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:50 ஒரு 10:30 வரைக்கும். ஸோ நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொஞ்சம் அகென்ஸ்டாக இருந்துக்கா, புட் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3268 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1276, டிக்ளைன்ஸ் வந்து 1900. ஸோ பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறத விட இன்னமும் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான் புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்களே தவிர ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய அளவில் மேலே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு கேப் டவுன் ஆன இடத்துல இருந்து. ஓகேங்களா, ஸோ 52 வீக் ஹைல 67 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 21 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓவராலாக 52 வீக் ஹைல வந்து அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்கு. இது வந்து 3ஆம் நாளோ 4ஆவது நாளும் நினைக்கிறேன். 52 வீக் ஹைல வந்து அதாவது கேப் அப் விழுந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேப் அப் விழுந்ததுல இருந்து 52 வீக் லோவில் வந்து எந்த அதிகமான ஸ்டாக்ஸும் இல்லை, ஹைல தான் தொடர்ந்து வந்து ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அப்பர் சர்க்கிளில் 102, லோயர் சர்க்கிளில் 80. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கும். பட் ரெக்கவரி நடந்திருக்கு. ஓகேங்களா, ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1% மேலே டவுன் ஆனது. ஸோ இப்போ வந்து 0.5ல 0.45ல இருக்கு. கிட்டத்தட்ட 0.60% இருக்கும் நமக்கு வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெக்கவரி ஆனால் கூட எல்லா செக்டாருமே வந்து நெகட்டிவ் சைடு க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் ஐசிஐசி பேங்க் பரவாயில்ல. ஏன் ஐசிஐசி பேங்க் பரவாயில்ல அப்படிங்கிறத ஸோ மார்னிங்லேயே நான் வந்து குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் குரூப்ல. அதாவது ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் இதோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே இருக்கு. 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐசிஐசிஐ லாம்பர்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் அதுக்கான Q4 ரிசல்ட்ஸ் இருக்கு 14-15. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஐசிஐசிஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஸோ நான் இப்பவே புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து ஹாலிடேங்கிறனால இப்பயே புஷ் பண்ணி கிட்டத்தட்ட 2.28% பக்கம் ப்ராஃபிட் வந்து மேலே கொண்டு வந்து அதை ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து செல்லிங் அண்ட் தென் ரெக்கவரி. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஐசிஐசிஐ பேங்க், அதானியன், எம்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏச்சர் மோட்டார், மாருதி, இண்டிகோ, ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது எப்படிங்க போகும். இப்போ நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஹாலிடே. இப்போ அடுத்த நாள் ஓப்பன் ஆகுறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் லோவாக பிரேக் அவுட் பண்ணுமாங்கிறது இல்லை. பட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஹையாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் வச்சு பார்த்தோம்னா எந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ நிஃப்டிக்கு சொல்றேன். ஸோ சேம் அஸ் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமே வந்து ஒரே கண்டிஷன் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பவுமே இதுவும் ஒரு சின்ன இன்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஒரு கேப் டவுன்ல ஓப்பனிங் கொடுத்தது ரெக்கவரி வந்து நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுங்க. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஹையா பிரேக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு வச்சிருக்கு. ஸோ 23,690 நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கிறப்ப எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்ததோ அதே இடம் வந்து மறுபடியும் சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, இப்போ வெனஸ்டே மார்க்கெட் வந்து மேபி ஒரு 23,698 ஓப்பன் ஆனா ஸோ நமக்கு இங்க இருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு 23,900 இல்லைன்னா 24,023 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு நியூஸஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட இந்த இடம் வந்து நமக்கு டபுள் பாட்டம் சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நமக்கு செல்லிங் எங்க தாங்க இருக்கு அப்படின்னா இந்த 24,023. சப்போஸ் ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனா இந்த 24,023 தான் ஸோ நமக்கான நெக்ஸ்ட் செல்லிங் ஜோன். இதையும் பிரேக் அவுட் பண்ணாதான் பை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து ஒரு செல்லிங்காக தான் பார்க்கணும். பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் பையிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு சப்போர்ட் இருக்கு. 23,698ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன், 23,557ங்கிறது ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ ரெண்டு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 24,023. இந்த மாதிரி கண்டிஷன் வந்து இதுல மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ 54,840ங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன், 54,374ங்கிறது டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 55,883. இது ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் பிரேக் அவுட். சப்போஸ் இதையும் தாண்டி ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ட்ரம்ப் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மறுபடியும் கொடுத்து ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா நமக்கு வந்து இதையும் தாண்டி மேலே ஓப்பன் ஆகும். ஸோ அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போதைக்கு இருக்காது. நான் சொல்றேன், ஒரு 56,200 தாண்டி ஓப்பன் ஆகிறப்ப ஸோ நமக்கு தொடர்ந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம எந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக் அவுட்டா பார்த்துருக்கோம், 55,883 தான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக் அவுட்டா வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதையும் பிரேக் அவுட் பண்றப்ப மேலே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 25,737 அண்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட்ங்கிறது இந்த இடம். ஓகேங்களா, 25,526. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 26,245. மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் ஆல்ரெடி கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அப்படியே கீழே இறங்கினா கூட நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த இடம் தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது ஆல்ரெடி ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்த 13,070 தான் மிட் கேப்புக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 13,415. ஸோ 13,258 மேபி க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே க்ளோசிங் கீழே ஒரு ஓப்பனிங் மிட் கேப் நிஃப்டி வச்சா கூட ஸோ கண்டினியூஸாக நமக்கு 13,070 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, கேப் அப் நடக்காம இருந்தால். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ் பார்த்தாலும் சேம் கண்டிஷன் தான். ஸோ பிரேக் அவுட்டுங்கிறது இந்த இடம். ஸோ சென்செக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் வேல்யூ முன்ன பின்னா இருக்கும், அது மட்டும் நீங்கள் புரோக்கரேஜ் ஆப்ல வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 76,343ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 77,632. ஸோ ஓவராலாக நமக்கு சப்போர்ட் இருக்கறனால இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நிஃப்டியில் டபுள் பாட்டம் சப்போர்ட் அப்படியும் பார்த்தா கூட நமக்கு இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன், மறுபடியும் டபுள் பாட்டம் சப்போர்ட் இருக்கு, இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ நமக்கு என்னதான் ஒரு பந்து மாதிரி தான், ஒரு பால் மாதிரி தான், என்னதான் தூக்கி மார்க்கெட்டை தூக்கி தூரமா போட்டா கூட ஸோ மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னதாங்க இருக்கு அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து பை சைடு தான் இருந்தாலுமே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எல்லாம் தாங்க முடியாது. ஏன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நாம இப்போ ஒரு மாசமா பெரிய வாலட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது பாயிண்ட்ஸ் வந்தாலும் 200-300 பாயிண்ட் வருது, போனாலும் 200-300 பாயிண்ட் போயிடுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்போ வருஷ கணக்கில் க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. நான் இப்போதாங்க பங்கு சந்தையில் க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் பண்ணலான்னு உள்ளார வந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் பெரிய ஸ்ட்ரகிளாக வந்து போயிடும். ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி க்ரூட் ஆயில் வந்து நமக்கு அந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஃப்ரைடேலாம் ஒரு ஃப்ரைடே இல்லை, அந்த சப்ளை நடக்கிறப்ப ஒரு பெரிய ஃபாலு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,085லேருந்து 300 மறுபடியும் 9,059. ஸோ அதனால எது எப்படியோ கரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் கம்பல்சரியாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணுமே தவிர ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏறிடும் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் மட்டும் க்ரூட் ஆயில டச் பண்ணிடவே கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஈவினிங் டைம்ல நமக்கு டிமாண்ட் தான். ஏன்னா நமக்கு எம்எஸ்சிஐ கொஞ்சம் இறங்கிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எம்எஸ்சிஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 11.78 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன்ல தான் இருக்கு. ஸோ ஓவராலா ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ டெக்னிக்கல் சார்ட்ல காட்டுறோம் பாருங்க. இந்த எம்எஸ்சிஐ பார்க்கறதுக்கு வேற எதுலையும் தேடிட்டு இருக்காதீங்க, investing.com போதும். ஓகேங்களா, கூகுளில் போயிட்டு எம்எஸ்சிஐ வேர்ல்டு இண்டெக்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா investing.com போதும். ஸோ வேற எதுலையுமே வேறெல்லாம் போனீங்க அப்படின்னா டாலர் ரேட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனாக போயிடும். ஸோ இதுவும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாலர் ரேட்டு தான். இருந்தாலும் என்ன சொல்றதுன்னா
கொஞ்சம் டிஃபரன்ஸாக இருக்கும் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். இதில் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, லோவர் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இப்போதைக்கு வேர்ல்டு இண்டெக்ஸ் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான். ஸோ எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் செல்லிங்கில் இருக்கிறப்ப க்ரூட் ஆயில் டிமாண்டு தான் போகும் ஓவராலாக. ஓகேங்களா, ஓவராலாக என்ன சொல்லணும்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் டிமாண்டில் தான் போகும். 9851 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 10,247 வரைக்கும் சான்சஸ் இருக்குது ஈவினிங் டைமில். அப்படி இல்லைனா கூட இந்த இடம் வந்து நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஜோன் வந்து 9606ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். பை சைட் பிரேக் அவுட்டுங்கிறது இன்னைக்கான ஹை 9851. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 10,000 வரைக்கும் 10,247 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம்னா அதே தான். ஸோ நேச்சுரல் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 257.6 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்னிங்லேயே இந்த பிரேக் அவுட்டை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 252.7 கரெக்டாக டச் பண்ணிட்டு நிற்கிது. இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூவாக அங்கேருந்து ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் போகும் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் எப்படிங்க இருக்குன்னா ஒரு வாலட்டிலிட்டி தான். 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா எம்சிஎக்ஸுக்கு எப்போவுமே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 1 மினிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் வந்து கிடைக்காது. இப்போ நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா என்எஸ்சிபிஎஸ்சி வந்து ஒரு 6 மணி நேரம் தான். இந்த இடத்துல 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் ஓரளவு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கும். பட் 15 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் நமக்கு எம்சிஎக்ஸ் இருக்கு. ஸோ லாங் டியூரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எக்ஸிட்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,50,546. ஸோ இங்கேருந்து இங்கே இறங்குமா இல்லை இங்கேருந்து இங்கே இறங்குமாங்கிறது அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு ஓவராலாக ட்ரெண்ட் வந்து பை தான். ஸோ நியூஸஸ்ல கொஞ்சம் வந்து தள்ளாடிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ஸோ கரெக்டாக வந்து ரியாக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை போகுமா இல்லை லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல் போகுமாங்கிறது அன்பிரடிக்டபிள் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை எக்ஸாக்டாக நமக்கு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு நிற்குது. ஸோ சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியில் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ நிஃப்டியில் ஒரு எல் பேட்டர்ன் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்து மறுபடியும் இதே இடத்த சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்தால் 2,44,033 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து சில்வரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நமக்கு எம்எஸ்சிஐ ஒரு நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எம்எஸ்சிஐ நெகட்டிவ்ல போனால் என்னங்க அர்த்தம் அப்படின்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா இது கண்டினியூ ஆனால் ஒரு 35 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஒரு செல்லிங் சைடு ஓப்பனிங் வந்து நிஃப்டிலெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படி இருந்தாலுமே நிஃப்டி எல்லாம் அதான் சொன்னல ஒரு பந்து மாதிரி தான், ஒரு பால் மாதிரி தான், தூக்கி போட்டால் மறுபடியும் மேலே தான் வரும். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கனால அடுத்தடுத்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.